ஹாய், வணக்கம். ஹாப்பி பொங்கல். இது பொங்கல் செலப்ரேஷனுடைய பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் அந்த பொங்கல் குழம்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோவில் போட்டிருந்தேங்க. அப்படி செய்யும்போது சில காய்கறிகள் எனக்கு குறைவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோங்க. பாருங்கள் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது முள்ளங்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். பாருங்கள் 4 கத்திரிக்காய் 10 ரூபா கவர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே கத்திரிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்பப்போ எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த காய்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோங்க. அடுத்தது முருங்கைக்காய் வாங்கலைனால அதனால் இப்போ போயிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன். 3 முருங்கைக்காய் 10 ரூபாங்க. பரவாயில்ல வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி. அது சரி எதுக்கோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பாருங்கள் 2 கவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பச்சை பட்டாணி கிடைக்கிறது ரேரு. கீ ரைஸ்லாம் அதில் செய்யலாம். ஏற்கனவே நான் அந்த கொட்டை வகைகளில் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு இருக்கேன். இது பெங்களூர் கத்திரிக்காய், அதையும் வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் மொச்சக்கொட்டை. கொஞ்சம் காய்ங்க ரொம்ப ரேராக தாங்க கொஞ்சமாக இருந்தது. ரேட்டு அதிகமாகவும் இருந்துச்சு. மொட்டைக்கொச்செல்லாம் கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுங்க மொச்சக்கொட்டையெல்லாம். சரி எதுக்கோ ஒன்று நம்ம அளவுகள் அதாவது எண்ணிக்கை போடணுன்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு, அதாவது சேப்பங்கிழங்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் 2 கவர் வாங்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்குன்றதுனால. அடுத்தது பாருங்கள் பூசணிக்காய், அதாவது அரசாணிக்காயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது தாங்க வாங்கினதுலேயே நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. 10 ரூபா அது. அடுத்தது பாருங்கள் 3 கேரட்டு. 3 கேரட் 10 ரூபா. முன்னெல்லாம் நான் ஏற்கனவே சீப் ரேட்டு வெஜிடேபிள்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அந்த 10 ரூபாய் கவருக்கும் இந்த 10 ரூபாய் கவருக்கும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? வாங்க எல்லா காய்களையும் நான் எடுத்து வச்சாச்சு. இது சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக வெல்லம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை காய்கறி வகைகள் இருக்குன்னா 11 வகை காய்கறி இருக்குங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன். இதில் 11 அளவு வச்சு தான் நான் அந்த கொட்டை குழம்பு வைக்க போகிறேன். சரிங்களா? இதில் 11 காய்கறிகள் எடுத்து வச்சாச்சு. இதில் 7 கொட்டைகள் நான் ஊற வச்சுருக்கேங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி. அடுத்தது புளி ஊற வச்சாச்சுங்க. புளியை மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. இதில் நான் 2 வெங்காயமும் சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறேன், பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறேன். அடுத்தது அலசத்துக்கான தண்ணி, கட் பண்ணுறதுக்காக அருவாமனை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பொங்கல் குழம்பும் நான் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த பொங்கல் குழம்பு பார்த்திங்கன்னா 4-5 நாளுன்னா கூட நம்ம சூடு பண்ணி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாள் ஆக ஆக தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலினுடைய பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே நான் பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேங்க. அடுத்தது போகியோடைய பார்ட் 3 வீடியோவும் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப்